முதலமைச்சர் ஜெயலலிதா உடல்நிலை குறித்து சென்னை அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்தில் உள்ள நமது செய்தியாளர் அன்சர் அலியை தொடர்பு கொண்டு கேட்கலாம். அன்சர் அலி, சொல்லுங்க, இன்று முதலமைச்சரை நலம் விசாரிக்க யாரெல்லாம் வர இருக்கிறாங்க? சென்னை அப்பல்லோ மருத்துவமனையில் 23வது நாளாக முதலமைச்சர் ஜெயலலிதா தொடர் சிகிச்சை பெற்று வருகிறார். அவரது உடல் நலத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ள சூழ்நிலையிலும் கூட அவர் தொடர் கண்காணிப்பில் இருக்க வேண்டும், அவருக்கு பூரண ஓய்வு தேவை என்கிற காரணத்தினால் அவருக்கு தொடர்ந்து சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் தமிழகத்தில் உள்ள அனைத்து கட்சி தலைவர்கள் மட்டுமல்லாது தேசிய தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள் மற்றும் அண்டை மாநில முதலமைச்சர்கள் என பல்வேறு தலைவர்களும் முதலமைச்சரை வந்து சந்தித்து அவரது உடல்நலத்தை விசாரித்து சென்றிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் இன்று கேரள எதிர்க்கட்சி தலைவரான ரமேஷ் சென்னிதலா மற்றும் தமிழக முன்னாள் ஆளுநர் ரோசையா ஆகியோர் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரிக்க இன்று அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்திற்கு வர இருக்கிறார்கள். அவர்கள் இன்று காலை 11 மணி அளவில் கேரள எதிர்க்கட்சி தலைவர் ரமேஷ் சென்னிதலா வர இருக்கிறார். அதேபோல இன்று மாலை தமிழக முன்னாள் ஆளுநர் ரோசையாவும் முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து விசாரிக்க இந்த அப்பல்லோ மருத்துவமனைக்கு வர இருக்கிறார்கள். சிவா, அன்சர், தற்போது லண்டன் மருத்துவர் வருகைக்கு பின்னர் முதலமைச்சருடைய உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிச்சிருக்கிறாங்க. இது குறித்து அப்பல்லோ மருத்துவமனையில் கூடுதல் தகவல் எதுவும் சொல்லியிருக்காங்களா? ஏற்கனவே அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் முதலமைச்சரின் உடல்நிலையில் நல்ல முன்னேற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவித்திருக்கிறது. லண்டன் தாமஸ் மருத்துவமனையைச் சேர்ந்த டாக்டர் ரிச்சர்ட் பேல் வந்த பிறகு முதலமைச்சரின் உடல்நிலை குறித்த பல்வேறு ஆலோசனைகளை அவர் அந்த மருத்துவ குறிப்புகளை பார்த்து வழங்கியிருந்தார். அதன் பிறகு முதலமைச்சரின் உடல்நிலையில் தொடர்ந்து சீரிய முன்னேற்றம் காணப்பட்டிருக்கிறது. இந்த சூழ்நிலையில் இன்று மீண்டும் லண்டன் மருத்துவர் ரிச்சர்ட் பேல் இந்த மருத்துவமனைக்கு வந்து தனது ஆலோசனைகளை வழங்க இருக்கிறார். ஏற்கனவே அவர் வழங்கிய ஆலோசனைகளின்படி கொடுக்கப்பட்டுள்ள சிகிச்சைகள் மற்றும் இதற்கு பிறகு அடுத்த கட்டமாக என்னென்ன மாதிரியான சிகிச்சைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பன உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகளை அவர் இன்று வழங்க இருக்கிறார். அவர் சென்னை வந்துள்ள சூழ்நிலையில் இன்று மதியம் அல்லது மாலை வேளைகளில் அப்பல்லோ மருத்துவமனைக்கு வருகை புரியலாம் என தெரிய வந்துள்ளது. அவர் வந்த பிறகு அடுத்த கட்ட சிகிச்சைகள் குறித்து ஆலோசனைகள் இங்கு இருக்கக்கூடிய மருத்துவர்களோடு நடத்தப்படலாம் என்று தெரிய வந்துள்ளது. மேலும் நேற்றைய தினம் எய்ம்ஸ் மருத்துவ குழு மீண்டும் வந்து முதலமைச்சரின் உடல்நிலை குறித்து ஆய்வு செய்து ஆலோசனை வழங்கிவிட்டு சென்றிருக்கிறது. எனவே இன்று மதியத்திற்கு பிறகு டாக்டர் ரிச்சர்டு இந்த மருத்துவமனைக்கு மீண்டும் வரலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அவர் வருகைக்கு பிறகுதான் அப்பல்லோ மருத்துவமனை நிர்வாகம் ஏதேனும் செய்திக்குறிப்பு வெளியிட வாய்ப்பு இருப்பதாக இங்குள்ள தகவல்கள் தெரிவிக்கின்றன. சிவா, முதலமைச்சர் ஜெயலலிதா வந்து குணமடையணும் அப்படின்னு சொல்லிட்டு பூஜைகள், பிரார்த்தனைகள்லாம் நடைபெறதா சொல்றாங்க. அது பற்றி தகவல் சொல்லுங்க சார். ஏற்கனவே தமிழகம் முழுவதும் மதங்களை கடந்து பல்வேறு ஆலயங்களிலும் மசூதிகளிலும் கோயில்களிலும் தொடர் பிரார்த்தனைகள் மற்றும் ஆராதனைகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகிறது. முதலமைச்சர் ஜெயலலிதா பூரண குணமடைந்து திரும்ப நிர்வாகத்தை அவர் நடத்த வேண்டும் என்கிற கோரிக்கையை வலியுறுத்தி அதிமுக தொண்டர்கள் பால் குடம் எடுத்தல், மண்சோறு சாப்பிடுதல் என பல்வேறு பூஜைகளில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதே போல அப்பல்லோ மருத்துவமனை வளாகத்திற்கு வெளியேயும் தொடர்ந்து தினமும் பூஜைகள் செய்யப்பட்டு வருகின்றன. பூஜைகள், பிரார்த்தனைகள், வழிபாடுகள் நடத்தப்பட்டு வருகின்றன. இன்று அப்பல்லோ மருத்துவமனைக்கு வெளியே அவரது தொண்டர்கள் தொடர் பூஜையில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதனிடையே நேற்று கும்பகோணத்தைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் முதலமைச்சரின் உடல்நலம் சீராக வேண்டி தீக்குளித்திருக்கிறார். அதே போல நேற்று முன்தினம் தாம்பரத்தைச் சேர்ந்த தொண்டரும் தீக்குளித்து இறந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில் தொடர்ந்து முதலமைச்சரின் உடல்நலத்தை கருத்தில் கொண்டு தொடர்ந்து அதிமுக தொண்டர்கள் பல்வேறு பூஜைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். உடனடியாக முதலமைச்சர் குணம் பெற வேண்டும், அவர் மீண்டும் நிர்வாகத்தை பங்கெடுக்க வேண்டும் என்பதை அதிமுக தொண்டர்களின் எண்ணமாக இருக்கிறது. எனவே அவர்கள் தொடர்ந்து பல்வேறு வகையான பூஜைகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். அப்பல்லோ மருத்துவமனைக்கு வெளியிலும் பல்வேறு மதங்களை கடந்து அனைத்து வகையான வழிபாடுகளும் பிரார்த்தனைகளும் ஆராதனைகளும் செய்யப்பட்டு வருகின்றன. சிவா.